கிடையாது. கடவுள் மனுஷனை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிறார். அப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம திட்டமிடலாம், அலசி ஆராயலாம், காரியங்களை மாற்றி அமைக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா காரியத்தை மாற்றி அமைக்கலாம். அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் பாருங்கள், தேவனோடு கூட ஒரு உறவு இருக்கணும், இந்த காரியங்களெல்லாம் புரிந்து கொள்ளணும். அப்போ நம்மளுடைய எல்லாத்தையும் மாற்றி அமைக்கலாம். பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம்ங்கிறது அதில் நம்முடைய மனமும் அடங்கி இருக்குது. பாருங்கள், இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது. இருதயன்றது ஆவியாகவும் இருக்கலாம், அல்லது ஆத்மாவும் இருக்கலாம், இல்லை ரெண்டாவும் இருக்கலாம். உள்ளான மனிதனை குறிக்கிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள தப்பான காரியங்கள் போகாதபடி காத்துக்கொள், வேண்டாத காரியம் உள்ள நுழைஞ்சிடாதபடி காத்துக்கொள். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்த்திருக்கிறது, காட் யுவர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ். பொதுவாக இங்கிலீஷில் எப்படி வந்திருக்குது, அவுட் ஆஃப் இட் ஆர் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்னு. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஃபார் அவுட் ஆஃப் இட் கம்ஸ் த பவுண்டரிஸ் ஆஃப் யுவர் லைஃப். உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அந்த இருதயத்திலிருந்து தான் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை கோடுகள் வரையப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்க, எப்படி இருப்பீங்க, எவ்வளோ வெற்றி உள்ளவர்களாக வாழ்வீங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் எங்கே வரையப்படுகிறது? அதனுடைய எல்லை கோடுகள், பவுண்டரிஸ் எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது? ஹலோ, உங்களை பிடிக்காத பக்கத்து வீட்டுக்காரன் அதை நிர்ணயிக்கலை, உங்களை பிடிக்காத மாமியார் அதை நிர்ணயிக்கலை, யாரும் நிர்ணயிக்க முடியாது. அதை இந்த கோடு அவங்கெல்லாம் யாரும் போடுறதில்லை. பாருங்கள், உங்களை சுற்றி யாரும் கோடு போட்டு உங்களை நிறுத்த முடியாது. எது நிர்ணயிக்குது? உங்களுடைய இருதயம். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைக்கிற எண்ணங்கள், உங்களுடைய இருதயத்தில் என்ன போகுதுங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லை கோடுகளை நிர்ணயிக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்லியிருப்பாருங்க, ஃபார் அவுட் ஆஃப் இட் ஆர் த பவுண்டரிஸ் ஆஃப் யுவர் லைஃப். அப்போ நான் சொல்லுகிறேன், நிறைய பேருக்கு பவுண்டரியே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாரையும் பவுண்டரி போட விட்டுருக்குறாங்க. வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்த ஒரு சின்ன ஜாதி ஜனம், நமக்கு படிப்பெல்லாம் ரொம்ப கம்மி, நமக்கு காசும் ரொம்ப கம்மி. இப்படி போக ரவுண்டு அவங்க போட 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 இருக்கிறதும் சின்னதாகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படியே சொல்லி தந்து ரவுண்டை போட்டு விட்டாங்க. பாருங்கள், அந்த ரவுண்டு, அந்த வட்டம் போட்டது அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம அதை நம்பி அது உள்ளே போய் ரவுண்டு ஆகிடுச்சு. அது ஹலோ, உள்ளே போய் என்ன ஆகிடுச்சு? அந்த வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அது உள்ளே தான் கிடக்குறீங்க, அது உள்ளே அவதிப்பட்டு இருக்கிறீங்க. உங்களால் பெருசாக யோசிக்க முடியல, மேலே போக முடியும்னு நினைக்க முடியல. மேலே போகலான்னு நினச்சா என்ன சொல்லுது? நம்ம சின்ன கிராமம். ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா நான் வெறும் தமிழில் தான் படித்தேன். ஏன் நீங்கள் வேணும்னா கிரீக்கு கற்றுக்கலாம், ஹீப்ரு கற்றுக்கலாம், லத்தீன் கற்றுக்கலாம், ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம், ஜெர்மன் கற்றுக்கலாம், இங்கிலீஷ் கற்றுக்கலாம், எது வேணால் கற்றுக்கலாங்க. ஹலோ, யார் சொன்னது உங்களுக்கு கற்றுக்க முடியாதுன்னு? உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்க முடியாதுன்னு யார் சொன்னது? இல்லைங்க, நாங்கள் சின்ன கிராமம், அதான் பேசக்கூடாது. அதெல்லாம் கலைக்கிறதுக்காக தான் இங்கே கோயில் வச்சுருக்கிறோம் நாங்கள். அதனால தான் கோயிலுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கேட்க 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 அந்த எல்லை கோடுகளை நான் மிதிப்பேன். தேவனுடைய வார்த்தை அந்த எல்லை கோடுகளை அகற்றும், எல்லைகளை விரிவாக்கும், மனதை பெருசாக்கும், எண்ணங்களை மாற்றும், எண்ணங்கள் மாற்றமடையும். நீங்கள் யார்? நீங்கள் கடவுளுடைய பிள்ளை, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள், நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டியவர்கள், நீங்கள் டாப்புக்கு வர வேண்டியவர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜா பெரியவர், உங்களை உயர்த்த வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். இந்த ராஜா, இந்த ராஜ்யத்தில் முடியாது ஒன்றுமே கிடையாது. அப்போ பாருங்கள், நிறைய பேர் இந்த கோடை போட்டாச்சு. உள்ள கோடை போட்டு நிறைய பேருக்கு என்ன வேலைன்னா, இந்த கோடையே இது மேலேயே இவங்க கோடு போட்டுட்ருக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையே
அப்படியே ஒப்பிப்பாங்க, அப்படியே ஒப்பிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அதை நிறுத்திட்டு உங்கள் ஊரில் பேசுகிறத காட்டிலும் வித்தியாசமாக பேச ஆரம்பிங்க. இல்லைங்க எங்கள் ஊரில் யாருக்கும் பிடிக்காது, பரவாயில்ல பிடிக்காமல் இருக்கட்டும். நீங்கள் நல்லா மேலே வந்தோடனே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் உங்களை கேட்பாங்க எப்படிப்பா எப்படி வந்தார். அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் காமிங்க வழியை, எப்படி இந்த கோடை பெருசாக போடுறது. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள என்ன விதமான எண்ணங்கள் போகிறதுன்னு பார்த்துக்க, எப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்குறோன்றதை பார்த்துக்குங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லை கோடுகள் அங்கே வரையப்படுகிறது. தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க, தப்பாக வரைஞ்சதை எடுக்கலைன்னா மாட்டிக்குவீங்க. அதுக்குள்ளேயே தப்பாக வரையப்பட்ட எல்லை கோடுகளை அகற்ற வேண்டும். எல்கையற்ற இந்த தேவன், அவருடைய எண்ணங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயர்ந்திருக்குது. அந்த எண்ணங்களால் உங்களுடைய இருதயம் நிரம்ப வேணும், உங்களுடைய மனம் நிரம்ப வேண்டும். அப்போ உடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவதாக, பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு சொல்லி அந்த பரலோக வாழ்வு இந்த பூலோகத்தில் உங்களுக்கு உண்டாகிருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதை பண்ணாமல் நரகம் போல் இருக்கிற வாழ்க்கை பரலோகம் போல் மாற முடியாது. இதை பண்ணாமல் தோல்வியில் இருக்கிற வாழ்க்கையை வெற்றியாக மாற்ற முடியாது. இதை பண்ணாமல் கண்ணீரெல்லாம் தொடச்சி கவலையெல்லாம் தொடச்சி சந்தோஷம் அமைதி நிம்மதியால் வாழ்க்கையை நிரப்ப முடியாது. இதை பண்ணாமல் ஒன்றும் முடியாது. பாருங்கள், இதைத்தான் பண்ணணும். அப்போ ஆவிக்குரிய ஜீவிங்கிறது வெறும் ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் ஓன்னு ஒரு சத்தம் போட்டு போகிறது கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது என்னுடைய மனம் புதிதாக வேணும், எண்ணங்கள் புதுசாகணும். நான் வெறும் உணர்ச்சி வசப்பட்டால் போதாது. நான் இங்கே சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கலாம், நான் குதிக்கலாம், துள்ளலாம், ஆடலாம், பாடலாம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் நினைக்கிறேன் அது பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா கர்த்தரை துதித்து பாடாமல் யாரை துதித்து பாட போகிறோம்? நம்ம கர்த்தரை ஆடி பாடி துதிக்கிறதுல தப்பே கிடையாது பாருங்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியமே வெறும் உணர்ச்சி தான், உணர்ச்சியை கிளப்புறது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது மனம் புதிதாகிறது. மனம் புதிதாக புதிதாக வாழ்க்கை புதிதாகுது, வாழ்க்கை மேலே வருது, கீழே கிடக்கிறவங்க மேலே வர ஆரம்பிப்போம். ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது அப்படிப்பட்ட மனதில் ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறது. உள்ளத்தில் இருதயத்தில் புது சிருஷ்டியாக மாறிடுறோம். ஆனால் அதன் பிறகு மனம் மாற வேணும். மனம் மாறினா தான் நடைமுறை வாழ்க்கை மாறும். மனம் மாறுற வரைக்கும் நடைமுறை வாழ்க்கை மாறவே மாறாது.